வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி ஒரு நான்வெஜ் சூப் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டுமாங் கிச்சன். இன்றைக்கி சண்டே இல்லைங்களா? சண்டே வந்து இல்லாமல் கிளைமேட் வேறு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. எல்லோரும் கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால் மட்டன் சூப் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இந்த மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வேக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு, குக்கரில் வைக்கிறத விட இதுமாதிரி வேக வச்சுக்கிட்டா இதில் எசன்ஸ் நல்லா இறங்கும். அதனால் அப்படி வேக வச்சிடலான்னு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகு ஜீரகம் மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். அதில் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் இது போட்டுப்போம். சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். இப்போ இதில் சோம்பு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதாங்க. நம்ம இதை வந்து இதில் கொஞ்சம் வெங்காயம் அடித்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து தண்ணி தேவையான அளவு ஊற்றி நம்ம சூப்புக்கு வேக வச்சிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். நல்லா வேகட்டும். நல்லா கொதித்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கினா சூப்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் கோல்டு பிடிச்சிருக்கிறதால சூப் எடுத்துகிட்டு செய்யலாம்னு சொல்லிவிடுங்க. நான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடுறேன். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு போட்டாச்சு. நல்லா கொதித்து சூப் ரெடியானோடனே பார்க்கலாம். நம்ம நல்லா கொதிக்குது பாருங்கள் மட்டன் சூப்பு. இதில் நான் புதினாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், கொஞ்சம் வெங்காயமும் போட்டிருக்கேன். நல்லா கொதித்து இந்த எசன்ஸ்லாம் இன்னும் இறங்கினா உடம்புக்கு ரொம்ப நல்லது, இந்த கோல்டுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணணுன்னா வெந்நீர் சுட வச்சு தாங்க ஆட் பண்ணணும், இல்லை மட்டன் மறுத்து போயிடும். பக்கத்தில் வெந்நீர் போட்டிருக்கேன். இது சுட்டோன்னே இதில் ஆட் பண்ணிடலாம். முடாட்டுக்கிழங்கு கூட நான் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் ஓட்டி அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுவும் நல்ல வேல்யூ இல்லையா, அதனால் அதையும் சேர்த்துப்போம். முடாட்டுக்கிழங்கும் நல்லா அரைச்சாச்சுங்க. இதையும் நம்ம அந்த சூப்லேயே ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சிச்சு சூப்பு. நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். தேவையான அளவு நம்ம சூப்பில் சால்ட்டு போட்டுக்கலாம். சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒருத்தருக்காக கொடுக்க போகிறேன். இதில் வந்து நான் முடாட்டுக்கால் வேறு போட்டிருக்கேன். நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப்பு, சரியாயிடும், உடம்பு நல்லாயிடும். நீங்களும் இந்த மாதிரி இந்த மழை காலத்தில், இந்த குளிர்காலத்தில் இந்த மாதிரி சூப், நெஞ்செலும்பு சூப் வாங்கி செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா கேட்கும், உடம்பு த்ரோட்டும் கிளியர் ஆகிடும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இப்படி சாப்பிட்லாம். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வெறும் முடவாட்டுக்காலில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடவாட்டுக்கால் வந்து ஒரு வெஜ்ஜு சேர்ந்தது தான். ஆனால் அது சாப்பிடும்போது அது நமக்கு பல நோயே போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள்.